ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றாய். நீ எடுத்த முடிவு சரியா தவறா என்று குழப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் இருக்கின்றாய். நான் இப்படி ஒரு முடிவை எடுத்ததினால் என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் என்னை வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் இப்பொழுது தன்னந்தனிமரமாய் நின்று கொண்டுள்ளேன். எனக்கென யாருமே இல்லாமல் நிர்கதியாக உள்ளேன் அப்பா. நீங்களாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்களப்பா என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய். சொல்கின்றேன் தங்கமே, உனக்காக சொல்கின்றேன். இதை முழுமையாகவும் சற்று பொறுமையாகவும் கேள். உன் மனதிற்கு ஒரு விஷயம் பட்டு இம்முடிவை நாம் எடுத்தால்தான் பிற்காலத்திற்கு நாம் நன்றாக இருக்க முடியும் என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு தானே அந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய். பின்பு அதில் குழப்பம் என்ன இருக்கின்றது? நீ தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை குழப்பி விடுவதனால் நீயும் குழம்பி விடாதே. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்துவிட்டு தான் நீ அந்த முடிவை எடுத்தாய். பின்பு அதில் ஏன் இவ்வளவு மாற்றம், இவ்வளவு மனச்சிக்கல் உள்ளத்தில் ஏற்படுகின்றது? ஏதாவது ஒன்றை மட்டும் யோசி. ஒன்றை நீ முடிவு எடுத்து விட்டாய் என்றால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அது எல்லா சமயத்திலும் சரியாக அமையாது. நீ எடுத்த முடிவு சரியானதுதான். நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு. கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் மன அமைதியோடு இரு. நீ உன்னை சுற்றியுள்ள உன் பிரச்சனைகளை உன்னுள் கொண்டு செல்லாதே. அது உன்னை மூழ்கடித்து விடும். உன்னுடைய மனதில் இப்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் உன் அப்பா நான் காப்பேன். நீ யாரிடமும் விலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினைத்ததை அடைய முயற்சி செய்தாலே நிறைவேறாத கனவுகளை கூட உன்னால் நிறைவேற்ற முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் விலக நினைக்காதே. அனைத்து முடிவுகளும் முயற்சிகளும் சரியாக இருக்கும் பொழுது உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன். எக்காரணம் கொண்டும் நீ எடுத்த முடிவிலிருந்து பின் வாங்காதே தங்கமே. அனைத்தும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. போகும் வரை போகட்டும். உன் வாழ்க்கை நிச்சயம் நன்றாக இருக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.